ஸோ இது வந்து த்ரெட்டில் செஞ்ச வந்து ஒரு நெக் பீஸ் இது. ஸோ நம்ம வந்து இந்த நெக் பீஸ் இது வந்து குவில்லிங்கில் பண்ண ஒரு இயரிங் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் இல்லாதது. ஸோ நான் இதுக்கு வந்து பேரப் பண்ணுறேன் இது. ஸோ நெக்கில் வந்து இதை வச்சு நான் தைச்சிட்றேன். ஸோ நீங்கள் அன்யூஸ்ட் ஆர் சம் டிஃபெக்ட் இருக்க பீஸ்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி ஜுவல் நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு வந்து கோல்டன் பீட்ஸ் அங்கங்கே வச்சு தைக்கிறேன். ஏன்னா இயரிங் பீஸில் வந்து அந்த பீட்ஸ் இருக்கிறதுனால இதுலேயும் நான் வைக்கிறேன். ஸோ டைரெக்டாக வந்து அந்த குவில்லிங் வந்து இது வந்து பியோர் சில்க்னால அது நான் அதை டைரெக்டாக பேஸ்ட் பண்ணல. அதனால் ஒரு பேட்ச் மாதிரி பண்ணி அது மேலே நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து எப்போ என்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நான் எதுவுமே டைரெக்டாக வந்து ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் பண்ணல. எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ அது எப்போ தேவையில்லையோ நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி வேறு காஸ்டியூமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 இயரிங்கு வந்துட்டு டாலர் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ B7000 க்ளூ வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பட்டில் வந்து வின்டேஜ் ப்ளஸ் கலாம்கரி ஒர்க் 3மே வந்து இருக்கும் இதில். ஸோ இது வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்சை கவர் பண்ணுற மாதிரி கீழேயும் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து நெக் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு எம்போஸ் லுக் கொடுக்கறதுக்காக நான் மிடில் வந்து 2 பீட் மட்டும் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான்.